ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பேராசையால் பணத்தை இழப்பவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பட்டியல்களை போட்டு இதெல்லாம் சரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்படி சொல்லும்போது முதல்ல அவர் சொல்லியிருக்கிற விஷயம் இரண்டாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் சம்பந்தப்பட்டால் அல்லது இரண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலோ எட்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருந்தாலோ இவர்கள் பார்த்திங்கன்னா பேராசையால் ஆசைப்பட்டு பணத்தை இழந்துருவார்கள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, இது சரியா அப்படின்னு கேட்குறாரு. கிட்டத்தட்ட அதை எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரண்டாம் அதிபதிங்கிறது நேரடி பணத்தை குறிக்கக்கூடியது, எட்டாம் அதிபதிங்கிறது மறைமுக தனத்தை குறிக்கக்கூடியது. நல்லா யோசிக்கணும். இதில் என்ன கிரகம் ரொம்ப முக்கியமான கிரகம் அப்படிங்கிறத பார்க்கணும். உதாரணத்துக்கு பார்க்கும்போது இப்போ மேஷ லக்னத்துக்கு ரெண்டாம் அதிபதி சுக்கிரன் அப்படின்னு வச்சுப்போம். ஏழாம் அதிபதியும் அவர் தான். அவர் எட்டாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக இந்த பாதிப்பு வரவே வராதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரெண்டாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துல இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் 6, 8, 12 பொதுவாக மறைவிடங்கள் பட்டியலில் வச்சுருக்கிறதுனால ரெண்டாம் அதிபதி எட்டாம் இடத்துல போயிருந்தால் அவங்க பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வருவாய் வரக்கூடிய விஷயங்கள் கடுமையான பாதிப்பை சந்திப்பார்கள் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அடுத்தது பார்க்கும்போது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்றாடம் வரக்கூடிய சின்ன சின்ன வருமானத்தை பெருசாக எடுத்துக்காமல் ஒரே நாளில் மொத்தமாக அடித்து தூக்கணும்னு போயிட்டு இருக்கிற வருமானத்தை இழந்துட்டு வருகிறார்கள்ல, அவர்களுக்கும் அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்க செய்யும். ரெண்டாவது, சொன்ன சொல்லை காப்பாற்ற மாட்டார்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொய் சாட்சி சொல்லுவார்கள். சொன்ன விஷயத்தை இல்லை நான் எப்போ சொன்னேன் அப்படிம்பாங்க. காலையில் பேசிட்டு ஈவினிங் மாறிடுவாங்க. இப்படியெல்லாம் சில விஷயங்கள் சொல்லிட்டு வருவாங்க. இந்த 2-8 தொடர்புகளுக்கு இவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் இதில் பல விதிவிலக்குகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எப்படிப்பட்ட விதிவிலக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேஷ லக்னத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய விதிவிலக்கு. மேஷ லக்னத்துக்கு பார்க்கும்போது இரண்டாம் அதிபதி சுக்கிரன் நேரடி பண வருவாயை குறிக்கக்கூடியது. அடுத்தது அவரே ஏழாம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ இந்த இரண்டாம் இடத்துக்குரிய சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். அப்போ எட்டாம் இடம்ங்கிறது இந்த இடத்துல விருச்சிகத்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம். மேஷ லக்னத்துக்கு அங்கே சுக்கிரன் இருந்தால் அவருடைய வாழ்க்கையில் பணப்பற்றாக்குறைங்கிறது எப்போதுமே இருக்காது. பணம், தேவையான பணம், நம்மளுடைய டார்கெட்டு பல மடங்கு வச்சுக்கிட்டு இருப்போம், அது வேறு விஷயம். அதுக்கெல்லாம் நமக்கு கிடைச்சிரும்னு எதிர்பார்க்க முடியாது. அவருடைய அன்றாட வாழ்க்கையை ஓட்டுவதற்கான தேவை எங்கிருந்தாவது எப்படியாவது கண்டிப்பாக கிடைத்துவிடும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சுக்கிரனுக்கு எட்டாம் இடம் ரொம்ப மிகவும் பலம் வாய்ந்த இடம். இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு அவ்வளவு வலிமை அதிகம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜோதிட நிபுணர்கள் சிலருடைய ஜாதகத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது அது நல்லா தெரியும். இந்த எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது பண பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். யாருக்கு தான் இல்லை, பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகளும் பேங்க்கில் லோன் வாங்கி தானே செய்கிறாங்க. சில நேரங்களில் சில ஃபண்டிங் பேலன்ஸ் நிற்கும்போது நம்ம லோனை திருப்பி கொடுக்க முடியாத சில சூழ்நிலைகளில் அந்த தடுமாற்றமும் நடுக்கமும் வரதானே செய்யும். அதையும் கடந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. இப்போ பணம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம எந்த காரியத்தையும் நிறுத்தாமல் இருக்கிறது இல்லையே. அடிப்படையாக உங்களுடைய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுக்கு தேவையான பணம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துடுவாருங்கிறதுனால இந்த 2ம் 8ம் சம்மந்தப்பட்டாலே அவர் பேராசைக்காக ஆசைப்பட்டு பணத்தை இழந்து விடுவார் அப்படின்னு சொல்கிறது மேஷ லக்னத்துக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஒருவேளை இந்த லக்னாதிபதி, இது எட்டாம் இடத்துக்குரிய செவ்வாய் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு வச்சுப்போம். அப்போ எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல உட்காந்துருக்குன்னு இந்த இடத்துல எடுக்க முடியாதே. லக்னாதிபதியே இரண்டாம் இடத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் லக்னாதிபதியே ரெண்டாம் இடத்துல உட்காரும்போது இவருடைய எண்ணம், சிந்தனை, செயல் எல்லாமே பணத்தை ஒட்டியே அவருடைய பயணம் இருக்கும். அதை கண்டிப்பாக ஈட்டுவார் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெரியணும். அப்போ எப்போதுமே என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, எப்போதுமே ஒரு விஷயத்த சொன்னோம்னா அப்படியே பிடிச்சிக்கிட்டு இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ண முடியாது. ஒரு சில விஷயங்கள் இது எப்படி சரி வரும்னு சொல்லிட்டு நாம் யோசிக்கணும் இல்லையா. அப்போ 2ம் 8ம் தொடர்பு பெற்றால் எல்லாருக்கும் இந்த பாதிப்பு உண்டுன்னா கூட மேஷ லக்னத்துக்கு இந்த பாதிப்பு கொஞ்சம் கூட கிடையாதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ மேஷ லக்னத்தை பொறுத்தவரை 2-8 தொடர்புங்கிறது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், பணத்துக்கு பற்றாக்குறை இல்லாத ஒரு நிலையை கொடுக்கும். இதை வேறு ஏதாவது கிரகங்கள் பார்த்து சேர்ந்து இருந்தால் சிக்கல், அது வேறு விஷயம். நம்ம சொல்கிறது இப்போ 2-8 தொடர்புங்கிறது
பேராசையால் வந்து தவிப்பு ஏற்படுங்கிறத வந்து எந்த காலத்திலையும் ஏற்றுக்கவே முடியாதுங்கிறதுக்காக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது பார்க்கும்போது ஜென்ரலாகவே இந்த காலபுருஷ லக்கணத்துக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறதுனால இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நம்ம கேள்வி கேட்டிருக்கிற நேரே அந்த கேள்வி கேட்டிருக்காரு, விருச்சிகத்தில் குருவோ அல்லது சுக்கிரனோ இருந்தால் வந்து அவர்கள் வந்து கண்டிப்பாக பணத்துக்காக கடுமையாக போராடுவார்கள், மிகப்பெரிய கஷ்டப்பட்டு தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏர்ன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாரு. இதுவும் நம்ம சொல்ல வேண்டியது தான். இப்போ விருச்சிகத்தில் குரு இருந்தால் என்ன, விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தால் என்ன, இப்படிங்கிற ஒரு 2 விஷயத்தை பார்க்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு அது எத்தனாம் இடம்ங்கிறது முக்கியமாக பார்க்கணும். இங்கே எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, காலபுருஷ லக்கணம்ங்கிறது வந்து எல்லாருக்குமே வந்து பொருந்தாது இல்லையா, அது பொதுவான விஷயங்களுக்கு நம்ம எடுத்து பார்க்கும்போது அதில் கொஞ்சம் பலன் எடுத்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட விஷயங்களில் லக்னங்கள் மாறுபடுது இல்லையா, அப்போ நம்ம அதை எடுத்து பார்க்குறது. இப்போ தனுசு லக்கணத்துக்கு விருச்சிகம் வந்து 12வது ராசியாக இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த இடத்துல வந்து சுக்கிரன் உட்காரதா வச்சுப்போம். அவங்களுக்கு பணத்துக்கு கஷ்டப்படுவாங்களா? சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்தால் எவ்வளோ அற்புதமாக பணம் வந்து குவிக்கும் தெரியுமா? அதனால் வந்து விருச்சிக ராசியில் வந்து சுக்கிரன் இருந்தாலே அவங்க பணத்துக்கு கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறது தவறு. மற்ற இடங்களுக்கு சரியாக இருக்கலாம். சுக்கிரனை பொறுத்த வரையில் மறைவிடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த இடத்துல இருந்தாலும் சுக்கிரனுக்கு வந்து வலிமை அதிகம்தான். அதனால தான் உங்களுக்கு விருச்சிகமே காலபுருஷனுக்கு மறைவிடம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு வந்து 12ஆம் இடம், மேஷ ராசிக்கு 8ஆம் இடம், இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிதுன ராசிக்கு 6ஆம் இடம். இப்படி 6, 8, 12 எப்படி பார்த்தாலும் விருச்சிகத்தில் வந்து சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு பண தேவை பெரிய அளவுக்கு போராட வேண்டிய சூழ்நிலை இருக்காது. அவர்கள் கையில் போய் நீங்கள் காசு வாங்கினாலும் உங்களுக்கும் காசு தொடர்ந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு என்னதான் பற்றாக்குறையானா கூட பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தினால தேங்கி இருக்கக்கூடிய கட்டாயம் வராது. எங்கிருந்தாவது ஏதாவது ஒரு வழியில் பணம் வந்து சேர்ந்து விடுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது சுக்கிரனுக்கு பகை வீடு அப்படின்னு சில விஷயம் சொல்கிறோம் இல்லையா, அப்போ சுக்கிரனுக்கு பகை வீடாக இருக்கக்கூடிய கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ சுக்கிரன் இருந்தால் அது 8வது வீடாக இருந்தாலும் சரி 11வது வீடாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து அவர்களுக்கு சுக்கிரன் சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கும், பணத்துலேயும் பாதிப்பு இருக்கலாம். குருவை எடுத்து பார்க்கும்போது இன்னொரு பக்கம் விஷயமா இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா குருக்கு இதையே எடுத்துக்கோங்க, தனுசு லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தில் குரு, விருச்சிகத்தில் குரு இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அது எப்படி நம்ம மைனஸ்ன்னு நம்ம எடுக்க முடியும்? கண்டிப்பாக மைனஸ் கிடையாது இல்லையா. அப்போ விருச்சிகத்தில் சுக்கிரன் இருந்தாலும் குரு இருந்தாலும் சரி கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா அது லக்னத்துக்கு எத்தனாவது இடம்ங்கிறத பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணுமே தவிர இதை எடுத்த உடனே அந்த காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல இருந்தால் பணம் கொடுக்காதுன்னு சொல்கிறது பெரிய தவறு. அடுத்தது பார்க்கும்போது பேராசையால் பெரிய நஷ்டத்தை சந்திப்பவர், பணத்தை இழப்பவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசும்போது பேராசைங்கிறது யார் அப்படி வரும்னு கேட்டிங்கன்னா ஓவர் நைட்டில் ஒபாமா ஆகிறது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதுதான் வந்து பேராசை. ஒரு சாதாரண விஷயத்தை தொடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மேலே வர்றதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து எந்த வகையிலுமே பாதிக்காது உங்களுக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரே நாளில் சம்பாரிச்சிடணும், பங்குச்சந்தையில் இறங்கணும்னா ஒரே நாளில் நிறைய சம்பாரிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இறங்கி ட்ரேடிங் பண்ணி ஆப்ஷன்னு சொல்லுவாங்கள்ல, ஆப்ஷன் இதெல்லாம் இறங்கி வந்து படப்படன்னு பணத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, விட்ட பணத்தையே பிடிக்க போகிறேன் அப்படின்னு போவாங்க இல்லையா. இந்த விட்ட பணத்தையே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சில நண்பர்கள்ட்டெல்லாம் பணத்தை வாங்கி போட்டு அந்த பணத்துக்கு கடன் கட்ட முடியாமல் அவசரப்படுறவங்களாம் இருக்காங்கல்ல, இதுதான் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது. இது யாருக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா கன்னியில் சுக்கிரன் இருப்பவர்கள் பல பேர், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து அந்த இடத்துல நீச்சமாகுது இல்லை. கன்னிங்கிறது காலபுருஷனுக்கு 6வது இடமாகவும் எடுக்கிறதுனால கன்னியில் சுக்கிரன், கன்னி ராசியில் சுக்கிரன், அது என்ன இலக்கணமாக வந்தால் கூட பரவாயில்ல, கன்னி ராசியில் சுக்கிரன் இருக்கிறவர்கள் பல பேர் வந்தீங்க இந்த பங்கு சந்தையில் நிறைய பேர் பணத்தை இழந்துட்டு வராங்கல்ல அவர்கள். அதே போல் சில நிதி நிறுவனங்களில் வந்து பணத்தை முதலீடு செய்தால் பெரிய அளவுக்கு நமக்கு வட்டி கிடைக்கும், வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பணத்தை போடுறது இல்லாமல் தமக்கு வேண்டியவங்களோட பணத்தையும் வாங்கி போட்டு கடனில் தவிக்கிறவர்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த கன்னியில் சுக்கிரன் இருக்கிறவர்களுக்கு இந்த பாதிப்பு வரும். ஆனால் எல்லா கிரகங்களுக்கும் அந்த பாதிப்பு வராது. கன்னியில் குரு இருக்கிறதா வச்சுப்போமே, அது என்ன லக்னங்கிறத பார்த்து தான் நம்ம முடிவு பண்ணணும். அதே போல் பார்க்கும்போது இந்த சுக்கிரன் கேது, குரு கேது, சுக்கிரனோட கேது சேர்ந்திருந்தாலும் குருவோட கேது சேர்ந்திருந்தாலும் அவர்களுக்கு வந்து பணத்தில் வந்து பாதிப்பு வரும், பண நஷ்டம் அடைவார்கள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இது வந்து ஓரளவு உண்மை, நம்ம பார்க்க வேண்டிய விஷயந்தான். சுக்கிரனோட கேது சேர்ந்தாலே பொதுவாக வந்து
அது என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டால், சுக்கிரனுங்கிறது பண மகிழ்ச்சியை கொடுக்கறது. இப்போ சுக்கிரன் அப்படிங்கிறது வந்து பெண்கள் வழியில் வாழ்க்கை துணை விஷயத்தில் ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதில் மகிழ்ச்சியை கொடுக்கறது. இந்த உணவு, அந்த மாதிரி உடைகள், இந்த மாதிரி விஷயங்களை எப்போதும் நிறைவை கொடுக்கறது. சுக்கிரனோட கேது சம்மந்தப்படும் போது பார்த்திங்கன்னா, சுக்கிரனுடைய அந்த சுப விஷயங்களை எல்லாத்தையும் கேது கட் பண்ணி விட்டுடும். கேது சுக்கிரனை மட்டும் இல்லை, எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அதோட தன்மையை வந்து கட் பண்ணி விட்டு மாற்றி அமைச்சிடும், அதுக்கு எதிரான தன்மையை உருவாக்கி விட்டுடும். அப்போ சுக்கிரனோட அந்த கேது சேரும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு வந்து வாழ்க்கை துணை விஷயத்தில் பெரிய மகிழ்ச்சி இருக்காது. சின்ன சின்ன வருவாய்கள் வரக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா திருப்திப்படுத்துகிற அளவுக்கு கூட இருக்காது அப்படிங்கிறது உண்மைதான். அதே சமயம் குருவோட கேது சேரும்போதும் இதே தன்மை இருக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எல்லாமே லக்னத்தை பொறுத்து மாறுபடுங்கிறது ஒரு விஷயம் இருந்தால் கூட, குருவோட கேது சேரும்போது என்ன மாதிரியான பாதிப்பை உருவாக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து பண விஷயங்களில் பெரிய அளவுக்கு கை வைக்காது. குருவுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும் இல்லையா, குருவுக்குன்னு ஒரு புனிதம் நம்ம சொல்லுவோமே, அதை கெடுத்துரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சொல்லுவாங்கள்ல, ஒரு புனிதமான இடத்துல இருந்துக்கிட்டு ஒரு நல்ல உயர்ந்த பொறுப்பை வகிச்சுக்கிட்டு அதுக்கு புறம்பான வேலைகளை செய்கிறாங்கல்ல சில பேர். நீ இருக்கிற லெவலுக்கு இதெல்லாம் செய்யணுமா, இந்த போஸ்டிங் எவ்வளோ உயர்ந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்பிக்கைக்குரிய இடத்துலையும் பொறுப்பான இடத்துலையும் உயர்ந்த இடத்துல இருந்துட்டு அதுக்கு புறம்பான வேலைகள் செய்கிற அளவுக்கு அவங்களுடைய கவனத்தை வந்து திசை திருப்பி விட்டுடும். இந்த இடத்துல கேது கெட்டவும் கிடையாது, குருவோட திசைக்கு எதிராக, குருவோட சிந்தனைக்கு, குருவோட தன்மைக்கு எதிராக திருப்பி விடக்கூட தன்மைங்கிறதுனால இந்த இடத்துல வந்து கேது அந்த வேலையை செய்யும். இப்படி பார்த்திங்கன்னா வெறும் பணத்தை மட்டுமே பார்த்து சொல்லிட்டு வரும்போது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்படி தான் பார்க்கும்போது குரு சுக்கிரன் 2ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி, கன்னி வீட்டில் சுக்கிரன், பேராசையால் வந்து பணத்தை இழப்பவர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, இதில் வந்து போகிற போக்கில் காலபுருஷ லக்கணத்தை வச்சு மட்டுமே பலன் சொன்னால் தவறாக போயிடும். அதே போல் எந்த இடம், சுக்கிரனுக்கு 8ஆம் இடம் ரொம்ப உயர்ந்த இடம், இது வந்து சுக்கிரனுக்கு பகை வீடாக இருக்காமல் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்படியெல்லாம் பார்த்து தான் பலனை சொல்லணுமே தவிர, போகிற போக்கில் நம்ம பாட்டுக்கு அடித்து விட்டு போனோம்னா தப்பாக போயிடும். நான் வந்து சும்மா புத்தகத்தை படிச்சுட்டு சும்மா மேம்போக்கில் பேசலை இல்லையா, நான் ஒரு குருக்கிட்ட ஒரு 20-25 வருஷம் குருகுல கல்வி மாரி தொடர்ந்து பயணித்ததுனால எவ்வளவு சந்தேகங்களை நான் என்னுடைய வாழ்க்கையில் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பேன் அவர்கிட்ட. அவர் எவ்வளோ சொல்லியிருப்பார். இதையெல்லாம் அடிப்படை வச்சுட்டு தான் நான் இந்த விஷயத்தை சொல்கிறேன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.